புதுச்சேரியில் தனிநபர் வருமானம் ரூபாய் 3 லட்சமாக உயர்ந்துள்ளதாக பட்ஜெட் உரையில் கவர்னர் கைலாசநாதன் தெரிவித்தார். புதுச்சேரி சட்டசபையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று தொடங்கியது. பட்ஜெட் கூட்டத்தொடரின் முதல் நாளான இன்று கவர்னர் கைலாசநாதன் தமிழில் உரையாற்றினார். ஏஎஃப்டி உதவி திட்டம், நபார்டு வங்கிகள் மூலம் தற்போது நடைபெறும் பணிகளுக்கு ரூபாய் 659 கோடி நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. வரும் ஆண்டில் ரூபாய் 8467 கோடிக்கான புதிய பணிகளும் மேற்கொள்ளப்படும். பிரதமர் எக்தா மால் ஏற்படுத்த ரூபாய் 104 கோடியை மத்திய அரசு ஒதுக்கியுள்ளது. புதுவை விமான நிலையத்தின் ஓடுதளத்தை 3000 மீட்டராக விரிவுபடுத்தவும், ரயில் நிலையத்தை விரிவாக்கம் செய்யவும் ஆயத்த பணிகள் மேற்கொள்ளப்படுகிறது. ஸ்மார்ட் சிட்டி அமைப்பு ரூபாய் 620 கோடிக்கான திட்டப் பணிகளை பல்வேறு துறைகள் மூலம் நிறைவேற்றி வருகிறது. இதில் 175 கோடிக்கான பணிகள் முடிவடைந்துள்ளது. மேலும் 445 கோடிக்கான பணிகள் நடைபெற உள்ளது. புதிய ஒருங்கிணைந்த பஸ் வளாகம் விரைவில் பொதுமக்களுக்கு அர்ப்பணிக்கப்பட உள்ளது. இதேபோல் ரூபாய் 99 கோடியில் அமைக்கப்பட்டுள்ள ஒருங்கிணைந்த கட்டுப்பாட்டு மையம் மக்கள் சேவைக்கு முன்னோடியாக அமையும். நமது பொருளாதாரத்தின் அளவு கடந்த 5 ஆண்டில் 46.44% அதிகரித்து மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஆண்டு சராசரி வளர்ச்சி விதமான 9.56% எட்டியுள்ளது. 2020-21 ஆண்டில் 2.21% இருந்த வளர்ச்சி விகிதம் 2024-25 ஆண்டில் 8.81% எட்டியுள்ளது. தற்போதைய நிலையில் தனிநபர் வருமானம் 5.33% அதிகரித்து கடந்த ஆண்டில் ரூபாய் 2,87,354 இருந்து ரூபாய் 3,20,680 அடைந்துள்ளது. ஒவ்வொரு தனிநபரிடம் கூடுதலாக ரூபாய் 15,000 வருவாய் தரவுகள் அதிகரித்துள்ளது. இவ்வாறு அவர் தனது உரையில் குறிப்பிட்டுள்ளார்.